தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. தமிழ்தாயை வணங்கி அவையில் மேடையிலும் அரங்கத்திலும் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பொறியாளர் என்பதனால் ஒரே இனமாக இருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு பெயரை பார்த்தபோது வந்தது. இப்போ அக்கா மஞ்சுளா தேவி அக்கா அளவுக்கு நமக்கு சவுண்டெல்லாம் போட முடியாது. இருந்தாலும் உள்ள கருத்துக்களை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய பொறுப்பினை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வேன். இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுக்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு? அதுவும் கம்பன் கலைமன்றத்தில் ராமனும் வாலியும் சுக்ரீவனையும் சீதாவை ராவணன் எடுத்து சென்றது முறையா இல்லையா என்றெல்லாம் பேசிக்கொண்டு ராவணனை எய்த அம்பு, ராமனை எய்த அம்பு எப்படி மீண்டு வந்தது, எந்த வேகத்தில் வந்தது என்ற பெருமைகளையும் சொற்சுவையையும் பொருட்சுவையையும் பாடக்கூடிய கம்பன் கழகத்திலே சுற்றுச்சூழல் தினத்தை பற்றிய தேவை என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் முதல்ல இலக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் சுற்றுச்சூழல் என்பது முதல் இலக்கியமே அதுதான். இந்த தமிழில் இருக்கிற எல்லா இலக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா பாடுபொருள், பாட்டுடை தலைவன் என்று ஒருத்தரை பாடுவாங்க. இப்போ சினிமாவில் எப்படி ஓப்பனிங் சீனில் ஹீரோ வர மாதிரி பாட்டுடை தலைவன் வருவார். ராமன் எப்படி நடந்து போனார்னு விளக்குவாங்க கம்பராமாயணத்தில். அதுபோல ஒரு சங்க இலக்கியத்திலும் ஒரு பாட்டுடை தலைவனை பற்றி பேசும் பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வளங்கள், என்னெல்லாம் வளம் இருந்தது. இந்த காவிரி ஓடும் பொழுது அங்கே அப்படியே பலா உரசிட்டு இருக்குது, மா உரசுது, வாழைப்பழம் உரசுது, அத்தனை சுவையுடைய நீராக காவேரி போகிறாள். நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லி அது மேலே பூக்கள் போவதையெல்லாம் கொண்டாடுகின்ற இலக்கியம் தமிழ் இலக்கியம். அதனால்தான் தமிழ் ஒரு சூழலியல் மொழி என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண் தன் காதலனை பார்க்கும்போது கூட அந்த மரம் என்னுடைய தமைக்கைக்கு ஒப்பானவள் என்றெல்லாம் இலக்கியத்திலே, நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திலே பாடியிருக்கிறார்கள். தேரோட்டி, தேர் எங்கு அதிகம் என்றால் நெய்தல் நிலத்திலே தான் தேர் அதிகம். தலைவியை பிரிந்த தலைவன் வேகமாக தேரை ஓட்டி செல்லும் போது கடற்கரை ஓரத்திலே நண்டுகள் விளையாடும் பொழுது தேரோட்டியிடம் தலைவன் சொல்கிறார், சிறிது மெதுவாக ஓட்டு, நண்டுகள் நசுங்கிவிடும். தலைவியை பார்க்குற வேகத்தை விட உயிரினங்கள் பல்லுயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை உடையவன் தமிழன். அதே போல முல்லை காட்டின் வழியே வரும்போது தேரில் இருக்கிற மணிகளுடைய நாவை கட்டினார். ஏன்னா அந்த வண்டுகள் கூடுகின்ற நேரம், அந்த இனப்பெருக்கத்திற்காக மகிழ்ந்து கூடுகின்ற நேரத்தை நாம் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக மணியோட நாவை கட்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்ற பெரிய இலக்கியம். உலகத்திலே இருக்கக்கூடிய 17,000 மொழிகளில் எழுத்து உள்ள மொழிகள் என்பது ஒரு 100 மொழிகள் இருந்தால் அதில் ஒரு 6 மொழிகள் செம்மொழி என்று கொண்டாடப்பட்ட 6 மொழியிலே இன்னைக்கு 4 மொழிகள் புழக்கத்தில் இல்லை. ஹீப்ரு, லத்தீன், ஷேக்ஸ்பியர் காலத்திலே சில கிரேக்கத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, டோன்ட் ஸ்பீக் இன் கிரேக் அப்படிம்பார், ஒரு டயலாக் வரும். அதில் 2 மொழி தான் இருக்கு, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். தமிழ் யாருடைய மொழி என்றால் நம்முடைய மொழி. இந்த சீன மொழியிலும் தமிழ் மொழியிலையும் மூத்தவள் யார் என்றால் தமிழ் என்பதற்கு கீழடி இன்று ஒரு சான்றாக விளங்குகின்றது. திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருந்தார்கள். நீரை பாடிய திருக்குறள் இன்று உலக இலக்கியம், உலக பொதுமறை என்றால்
நீரை பாடுகின்ற எல்லா இயக்கங்களும் எல்லா நூல்களும் சூழலியலும் இலக்கியம்தான். நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லை என்றால் ஒழுக்கம் கேடாகிவிடும் என்று சொன்ன இலக்கியம் வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்திலே கொடுத்திருக்கின்ற திருக்குறள் தான் இந்த உலக பொதுமறையாக இருக்கின்ற இலக்கியம். அந்த வகையிலே கம்பன் கலை மன்றம் ரொம்ப நுட்பமாக யோசித்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவதும் அதற்கு காலத்திற்கு ஏற்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். கம்பன் சுற்றுச்சூழல் பாடல் என்ன பாடினான் என்று கூட இங்கே பேசியிருக்கலாம். கம்பன் பாடலிலே சுற்றுச்சூழல் என்று ஒரு தலைப்பை கொடுத்து பேசியிருக்கலாம். அதற்கு கூட நம்மிடம் ஒரு பாடல் இருக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றத்தில் நம் பங்கு என்ன அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க. 2 பங்கு. காலநிலை மாற்றம் உருவாகுவதற்கு யார் காரணம், அதில் நம்மளோட பங்கு என்ன, இதை சரி செய்யறதுக்கு நம்மளோட பங்கு என்ன, 2 பங்கு இருக்கு. இப்போ இளைய தலைமுறை பேச சொல்லி போட்டிகள் வைத்து பரிசுகள் கொடுத்தோம். ஆனால் இந்த பூமியை கெடுத்தது யார்? காடு வாங்கி வச்சிருக்கோம், வீடு வாங்கி வச்சிருக்கோம், கார் வாங்கி வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு நல்ல பூமியை கையெழுத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை நாம் தொலைத்து விட்டோம். இன்று அதை தேடி மீட்டு எடுப்பதற்காக மீண்டும் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல காலநிலை மாற்றம்னா என்னன்னு சொல்றேன். காலநிலை மாற்றம் எப்படி வந்தது? உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது ஆந்த்ரோபோசின் எரா என்று சொல்லப்படக்கூடிய எரா, 6வது எரா. மனிதர்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள். காந்தி என்ன சொன்னாருன்னா, தேவைக்கு இந்த பூமிகிட்ட இருக்கு, ஆனால் உன்னுடைய பேராசைக்கு இந்த பூமியில ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பேராசை இருக்குன்னா, அந்த காலத்தில் தண்ணி வர இடத்துல நம்ம போய் குளிப்போம், சரிங்களா? தண்ணி ஆறில் போயிட்டுருக்கோம், நம்ம போய் ஆற்றுல தண்ணியில் குளிப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இருக்க இடத்துக்கு தண்ணி வரணும். அட்டாச்சு டாய்லெட் பாத் எங்கள் வீட்லேயே தான் இருக்குது, வேறு வழி இல்லை. கிச்சனில் ஒரு டேப்பு, அங்கே ஒரு குழாய். அப்போது நாம் இயற்கையை தேடி சென்ற பொழுது இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. இயற்கையை வளைத்து நம் பக்கம் திருப்பணும். அப்போ நம்மளுடைய பேராசை உச்சத்துக்கு சென்றது. உச்சத்துக்கு செல்லும் பொழுது நீரை மாசடைய செய்து நாம் அந்த காலநிலை மாற்றத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த காலநிலை மாற்றம் எப்படி வந்துருச்சு? ஏன் அதை சரி பண்ண முடியாது? குறைக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மிட்டிகேட் பண்ணலாம், குறைக்கலாம். சுத்தமாக சரி செய்ய முடியாது. ஏனென்றால் பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு சூடாகிவிட்டது. கடலுடைய மேற்பரப்பு சூடாகிவிட்டது. எதனால் சூடானது? இப்போ ஒரு கேள்வி கேட்குற மேடையில் இருக்கவங்களும் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால், என்னுடைய சோறு உணவரசியல் புத்தகத்தையோ அம்பேத்கர் சூழலியல் புத்தகத்தையோ உங்களுக்கு பரிசாக நான் கம்பன் கலைமன்ற தலைவர் மூலமாக கொடுத்து விடுவேன். நதி எங்கே தோன்றுகிறது? ஏற்கனவே பதில் தெரிஞ்சவங்களுக்கு தனியாக வேணா புக்கு கொடுத்துட்றேன். நதி எங்கே தோன்றுகிறது? ஐயா மலைப்பகுதி சொல்கிறாங்க. வேற யாருக்கும் பதில் வேற ஏதாவது இருக்கா? மேகம், மலை. வேற எங்கள் நண்பர் ஒருத்தருக்கு பதில் தெரியும், அவருக்கு தனியாக நான் புக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா சென்ற கூட்டத்தில் அவர் அதை கேட்டிருக்காரு. வேற யாராவது மேடையில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்கிறீங்களா? இல்லை. கடல் அவர் சொன்னது கரெக்டு. அதுக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்துட்றேன். எந்த புக்கு வேணும் நீங்கள் தேர்வு பண்ணி சொல்லிட்டீங்க, கொடுத்துட்றேன். குட்டி பையனா? சரி, குட்டி பையனுக்கும் கொடுத்துருவோம். முதல்ல இந்த கம்பன் கழகத்துக்கு இன்னொரு புத்தக பரிசு பெருசாக நான் தர விரும்புகிறேன். ஏன்னா நதி எங்கே போகிறது? ஏன்னா இது பாட்டாக எழுதுனதுனால எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்கேருந்து வரமோ அங்கேருந்து தானே போகணும் நம்ம. அப்போ கடல் என்பது ஒரு பெரிய நீர்பரப்பு. அந்த நீர்பரப்பிலிருந்து தான் உங்களுக்கு மழையை பெறக்கூடிய, நதியை பெறக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அப்போ கடலும் காடும் ரகசியமாக பேசிக்கொண்டால் கசிகின்ற அமுத நீர் மழை.
கடல்லேருந்து தண்ணீர் ஆவியாகி மேகமாகி மேலே போய் மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற உயரமான மலைகளை முட்டி உங்களுக்கு மழையை தர வேண்டும். அப்பொழுது அங்கே நதி உருவாகிறது. அப்போ நதி எங்கே உருவாகிறது என்றால் கடலிலே உருவாகிறது. ஆனால் அந்த கடலை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையிலே எப்போதும் நம் காட்டை பற்றி பேசி கொண்டிருப்போம். ஆனால் உலகத்திலே முதலில் தோன்றியது கடல். அதில் முதலில் தோன்றிய உயிரினம் உங்களுக்கு, எனக்கு, ஐயாக்கு எல்லாருக்கும் தாத்தா யாரு? ப்ளூ கிரீன் ஆல்கே என்று சொல்லக்கூடிய நீல பச்சை பாசி, அவர் தான் எல்லாருக்கும் தாத்தா. அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் தவளை, ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு. கடைசியாக தோன்றிய மனிதன் இந்த பூமியின் மூச்சை திணற செய்கிறான். கடைசியாக தோன்றிய மனிதன் பூமியை மூச்சு திணற செய்கிறான். என்ன அப்படி செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலிலே 1992 சார்லஸ் மோர்னு ஒரு ஆள், அவர் நம்மளை மாதிரி சும்மா ஜாலியான ஒரு ஆள், ஸ்கேட்டிங் போடலாம் அப்படி விளையாடலான்ட்டு போகும்பொழுது ஒரு இடத்துல அவரோட தட்டிடுது. என்ன தட்டுது அண்டர் சீல அப்படின்னு பார்த்தா 14 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பசிபிக் கார்பேஜ் வால் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நெகிழிகளும் இந்த மீன் பிடிப்பதற்காக உள்ள இதெல்லாம் பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு செவரு போல உருவாகி இருக்கு உள்ள பசிபிக் பெருங்கடலுக்கு உள்ள. இப்போ மேலே சூடாயிடுச்சு. ஏங்க பசிபிக் பெருங்கடல் எங்கேயோ இருக்கு, அது சூடானா இங்கே என்னங்க பொள்ளாச்சி கம்பன் கழகத்தில் என்ன நடக்க போகுது? இல்லை எங்களுக்கு காடு இருந்தால் மழை வரும், மரம் நட்டால் மழை வருமா? ஏன்னா இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. மழை நட்டால் மரம் நட்டால் மழை வருமா? இதுக்கு கூட பரிசு கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே 2 பேர் பரிசு வாங்கியிருக்காங்க. பேரெல்லாம் குறித்து கொடுத்துருங்க. காடுகள் தான் மழை தருங்கிறாங்க. அப்போ காட்டில் மரம் இருக்குல்ல, இங்கே தென்னந்தோப்பு வச்சுருக்கோம், ஏக்கராக்கு 90 மரம் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 4,25,000 சில்லற ஏக்கரா இருக்குது. எத்தனை மரங்கள் என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்போனா மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்டால் மும்மாரி பொழியணும் இல்லையா? பொழியிலேயே அப்போ மரம் நட்டால் மழை வருமா என்றால் வராது. அப்புறம் எதுக்குடா மரத்தை நட சொல்ற? அடுத்த கேள்வி, மழை காடுகளில் உள்ள மரங்கள் மட்டும்தான் மழையை ஈர்த்து வரும். மழைக்காடுகள் மட்டும்தான் மழையை தரும். அந்த மழைக்காடுகளை மனிதர்களால் உருவாக்க முடியாது. அந்த மழைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலே சோலையார் போன்ற பகுதிகளிலே இருக்கின்றன. அப்போ மற்ற காடுடைய வேலை என்ன? அப்போ இங்கே ஆலம் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க, இயற்கைன்னு சொல்லி இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஏன் மரத்தை நடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த காலநிலை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் யார் தரா நமக்கு? மரம். வேற யார் தரா? கடல். மரங்கள் போன்றே சம அளவிலே உங்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை உள் இழுத்தக்கூடிய சக்தி கடலுக்கு உண்டு. உங்களுக்கு நம்ப முடியலன்னா குகை போன்ற பகுதிகள் உள்ளே நுழைவதற்கு முன்பாக உங்களை தண்ணீரை கொடுக்க சொல்லுவார்கள். ஏனென்றால் H2O இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது. அதனால் தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனை கடல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துக்கும். சரிங்களா? இப்போ 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. காடு வேணும், கடலும் வேணும். இப்போது கடலில் என்ன பண்ணிட்டோன்னா, இந்த மாதிரி எத்தனை ஃபோன் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்கோம். ப்ளூடூத், கையில் ஒரு ஃபோனு, ஆஃபீஸராக இருந்தால் ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோனு, வீட்டுக்கு ஒரு ஃபோனு, லேப்டாப்பு, நோட் பேடு, கிண்டில் படிக்கிறதுக்கு ஒரு கெஜெட்டு, இப்படி ஊறுபட்டது ஒயரோட. இப்போ இத்தனை மின் அணு குப்பைகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் சென்னையில் இருக்கிற மூர் மார்க்கெட்டில் தான் அதிகமாக இருக்கும். 5.7 டன் மின் அணு குப்பைகளை கடலிலே கொண்டு கொட்டுகிறார்கள். அந்த மின்னணு குப்பைகளை கடலிலே கொட்டும் பொழுது கடல் உடைய ஓஷன் எக்காலஜி, எனக்கு தமிழில் அதை சரியாக எனக்கு சொல்ல தெரியல, ஓஷன் எக்காலஜி கடல் சூழலியல் என்று நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய கடல் உயிரிகள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு மழை கிடைக்காது. அதற்கு மாறாக சூடாகிவிடும். அது கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடாது. இப்போது 2 பேர் வேலை, எனக்கும் அந்த அக்காவுக்கும் ஒரு வேலை கொடுக்குறீங்க. அந்த அக்கா லீவ் போட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த வேலை யார் செய்யணும்? நான் செய்யணும். கூடுதல் பொறுப்பு.
இப்போ மரங்களை வெட்டியாச்சு, எல்லாம் காடுகள் எல்லாம் அழிச்சு ரோடு போட்டாச்சு. பரம்பிக்குளம் போகிறதுக்கு ஒரு ரோடு போட்டப்ப நான் ஒரு பொறியாளரை போய் சண்டை போட்டேன். இருடா, மரத்தை வெட்டி ரோடை போட்டு எங்கடா போகிறேன், அவசரம் எங்கே போகிறேன்? ஐயா பரம்பிக்குளம் போகிறேன். என்னது பார்க்க போகிறேன்? மரத்தை பார்க்க. அதான் இங்கே இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அந்த முரண் இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி ரோடை போட்டு ஸ்பீடாக போய் பரம்பிக்குளத்தில் போய் என்ன பார்க்க போகிறேன்? மரம் பார்க்க போகிறேன். இந்த முரண் தெரிகிறதா உங்களுக்கு? அப்போ அந்த காடுகளை எல்லாம் அழித்து விடும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனை தர வேண்டிய, இன்னும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்கக்கூடிய பொறுப்பு கடலுக்கு வந்து விடுகிறது. அப்போ ஒரு நபர் ஒரு காரை பயன்படுத்தினால் அதனால் வெளியில் வரும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சொல்லும் போதே சத்தம் பாருங்க, அத்தனை வண்டியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அத்தனை கார்பன் டை ஆக்சைடை, அத்தனை கார்பன் மோனாக்சைடை கடல் உள்ளிழுக்க கடல் பரப்பு சூடாகி விட்டது. அந்த கடல் சூடாக லா நினா எல் நினோ என்ற 2 வார்த்தைகளை நீங்கள் நிறைய இப்போ டிவியில் கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த மழை காலம் என்ன ஆகும்னா, பூமியோட வட கோளம் தென்கோளத்தில் ஒரு கோளம் மழை அதிகமாக வந்தால் இன்னொரு கோளத்தில் வெயில் மாறி மாறி இருக்கும். அப்போ அந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலே 4 ஆண்டுகள் தொடர்ந்து நல்லபடியாக மழை வந்தால் அடுத்த 2 ஆண்டுகள் வறட்சியாக இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், இன்ஜினியரிங் மார்வல் என்று கடந்த 2 நாட்களாக வெவ்வேறு தளங்களிலே நான் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு போவேன். நான் அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு அந்த திட்டம் என் மனதிற்கு நெருக்கமான திட்டம். ஆனால் ஒரு சூழலியல்வாதியாக ஒரு ஆற்றை திசை திருப்பும் பொழுது நடக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்றால், இப்போ நான் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன், திரும்ப நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதையெல்லாம் மாற்றிட்டா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? வழி தெரியாது. அதுபோல் ஒரு தண்ணீர் துளி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த மறைநீர் புத்தகத்தில் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன். அப்படியான அந்த தண்ணீரோட பாதையை நாம் அழித்து விடும் பொழுது மழை நமக்கு இடம் மாறி பெய்கின்றது. இந்த காலநிலை மாற்றத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா, உணவு பிரச்சனைகள் வரும். விவசாயமாக இங்கே நிறைய பண்ணிகிட்ருக்கோம், உணவு பிரச்சனை வரும். எப்படி உணவு பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே 50 டிஎம்சி நமக்கு வருது, ஒரு 19.55 கேரளா கொடுத்து மீதியை நம்ம வச்சுக்கணுன்னா தொடர்ந்து அந்த 2 பருவ காலங்களிலும் மழை வரணும். தென்மேற்கு பருவமழையிலையும் வரணும், வடகிழக்கு பருவமழையிலையும் வரும். ஒரே நேரத்தில் கொட்டிருச்சுன்னா பாத்திரத்தில் பிடிச்சி வைக்க முடியாது, வழிஞ்சிடும். அது இன்ஜினியரும் ஒன்றும் பண்ண முடியாது, அரசியலில் இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது, வழிஞ்சிடும். அப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த பயிர்களை உருவாக்க வேண்டும். அதனால்தான் 2023 தமிழ்நாடு அரசு நாங்கள் பாசுமதியை ஏற்றுமதி செய்ய மாட்டோம், அதற்கு தடை விதிக்கிறோம் என்று சொல்லியது. ஏனென்றால் ஃபுட் செக்யூரிட்டி பிரச்சனை வந்தது. அப்போ கனடா போன்ற நாடுகளிலே நம்ம எப்படி டீசல் விலை பெட்ரோல் விலை ஏற்றினா ஒரே நைட்டில் டேங்கை நிரப்பிக்கிறோமோ அதே மாதிரி அரிசி வாங்க நின்றாங்க. இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியாக அந்த மரங்களை எல்லாம் வெட்டி பூமியை சூடாக்கி விட்டோம். அந்த பூமி தாயின் காய்ச்சலை சரி பண்ணுவதற்கு ஒரு பசுமை பொன்னாடை போர்த்துகின்ற கிரீன் வாரியர்ஸாக பணியாற்றக்கூடிய இங்கு அமர்ந்திருக்கின்ற 3 ஆளுமைகளும் இதுபோல் எண்ணற்ற ஆளுமைகள் தமிழகத்திலே மற்ற பகுதிகளிலே இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதற்காக தான் நாம் செடிகளை நட்டு மரங்களாக்கும் பொழுது பூமியின் வெப்பம், நம் பூமி தாயின் வெப்பம் குறைந்து அங்கு ஒரு மைக்ரோ கிளைமேட் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்போ அந்த ஐயா பறவைக்கு தண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. இந்த பறவைகள் இருக்கிறதுக்கான ஒரு இடம், அதோட வீடு மரங்கள். பல்லுண்டு பகுத்துயிர் ஓம்புதல் என்று சொன்ன ஒரே இலக்கியம் தமிழ் இலக்கியம் தான். வேற எந்த இலக்கியத்திலையும் அந்த வார்த்தைகள் கிடையாது. இன்னைக்கு டால்ஸ்டாயை பற்றி பேச சொன்னால் பேசலாம், ஷேக்ஸ்பியரை பற்றி பேச சொன்னால் பேசலாம், பல இலக்கியங்களை பற்றி இங்கு பேசலாம். ஆனால் பகுத்துண்ட பல்லுயிர் ஓம்புதல் என்ற சொல்லி அந்த இலக்கியம்தான் இன்று அந்த அறிவை தமிழ் மக்கள் துறந்துவிட்டு கார்ப்பரேட் பின்னாடி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நான் தண்ணி பாட்டில் கையில் கொண்டு வந்துருந்தேன் இல்லையா, தண்ணி பாட்டில் நான் கையில் கொண்டு வந்துடுவேன்.
நான் எங்கே வைக்கிற நெகிழி பாட்டிலையும் அனுமதிக்க மாட்டேன். நான் அந்த பாட்டில் பயன்படுத்தவும் மாட்டேன். நான் கொண்டு வந்திருக்கிறது உள்ள சில்வர். இன்னும் சொல்ல போனால் நம் சிற்பி ஐயா மண்ணின் பெருமையாக இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை களத்தில் போனோம்னு சொன்னால் சில்வர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாங்க எல்லாருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பானையில் தண்ணியை வச்சுட்டு வேணும்னா கூடி வேணாட்டி போ, இல்லைன்னா எடுத்துகிட்டு வா வீட்டிலேருந்து. அதே போல் டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஹோட்டலுக்கு போனால் துண்டு தான். வீட்டில் ஒரே தட்டில் தானே இட்லி சாப்பிட்றோம். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் போல் தோணும். ஆனால் இவைகள் கொடுக்கின்ற விளைவுகள். பார்பிக்யூன்னு ஒன்று இருக்குது இல்லையா? பார்பிக்யூன்னு ஒரு உணவு இப்போ இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பிரிட்டனுடைய முக்கியமான உணவு. அந்த உணவுனால காலநிலை மாற்றம் வருதுன்னு பிபிசி ஆய்வறிக்கை தெரிவிச்சிருக்கு. என்னடா கோழி சாப்பிட்றதுனால என்னடா பிரச்சனை? பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஜீரியாவில் இருக்கின்ற காடுகள் முழுசும் அழிக்கப்பட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா இந்த பார்பிக்யூக்காக டன்லாம் அழிச்சிருக்கான். சரி, அந்த கறி நைஜீரியா மரக்கறின்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு தனி நிறுவனம் வச்சு அந்த கறியை கார்பன் டெஸ்டிங் பண்ணும் பொழுது அது நைஜீரியா காடுகள்லேருந்து வந்த கறின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லிடுச்சு. அப்போ பார்பிக்யூ சாப்பிட்லாமா? என்னம்மா சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க? இப்போ உணவை வீண் செய்தால் காலநிலை மாற்றம் வரும். நீங்கள் 1 கிலோ அரிசியை வீண் பண்ணிட்டீங்கன்னா 3000 லிட்டர் தண்ணியை வீண் பண்ணிடுவீங்க. அதையெல்லாம் இந்த மறைநீரிலே கொடுத்திருக்கு. அப்போ இந்த காலநிலை மாற்றம் என்னவெல்லாம் செய்கிறது? பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, விவசாயிகள் மீது அது என்னென்ன தாக்கங்களை உருவாக்குகின்றது? தண்ணீர் பிடிச்சி வைக்கிற வேலை யாரோட வேலைங்க? நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இரு, நீ எம்எல்ஏவா இரு, எம்பியானா இரு, நீ என்னவா வேணா இரு, ஆனால் வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை யாரோட வேலை? என்னங்க இப்போ ஒரே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் உலகளாவிய அளவிலே தண்ணீரை சேகரிக்க வேண்டிய வேலை பெண்களின் வேலையாக, பெண்கள் மீது சுமத்தப்படுகின்ற வேலையாக யுஎன்ஓ அறிவித்திருக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற, ராஜஸ்தான் போன்ற நாடுகளிலே இந்த தண்ணீரை சேகரிக்க வேண்டிய நிர்பந்தம் பெண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றத்தினால் தகுந்த நேரத்திலே சரியான அளவிலே பொழியக்கூடிய மழை பொழியவில்லை என்பதால் தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் ராஜஸ்தானிலே ஐயா சொன்னார்ல தண்ணி நான் பிடிச்சி வைக்கிறேன்னு, அங்கே வாட்டர் வைஃப்ஸ், தண்ணீர் மனைவிகள். ராஜஸ்தானில் முறைப்படி ஒரு திருமணம், அவங்களுக்கு லீகலாக சந்ததிகளை உருவாக்குறது, வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை கையாளுவது போன்ற அனைத்து உரிமைகளும் உள்ளவர் ஒரு மனைவி. அதற்கு பிறகு வசதிக்கு ஏற்றார் போல தண்ணீரை சேகரிப்பதற்காக 2 3 மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் கட்டுக்கதை போல தோணும். நீங்கள் இன்றைக்கே போய் கூகுளில் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரை நியூஸாக வந்திருக்கு, பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணீரை சேகரிக்க ஏன் வாட்டர் ஹஸ்பண்ட் இல்லை? ஏன்னா இந்த பெண் சந்ததியை உருவாக்குற இடத்துல அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு ஹாஸ்டல் மாதிரி தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மற்ற மருத்துவ செலவுகள் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஏன் வாட்டர் ஒய்ஃப்ஸ் வராங்க? வாட்டர் ஹஸ்பண்ட் இருக்கலாம், பெண்ணை விட ஆண் வலிமையானவன் என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏன் தண்ணீரை சேகரிக்க ஆணை நியமிக்காமல் பெண்ணை வச்சுருக்காங்க? அப்போது the impact of climate change on women, சூழலும் பெண்களும் என்று ஒரு தனி தலைப்பில் விவாதிக்க வேண்டிய பெரும் தலைப்பு அது. கமலா ஹாரிஸ் சொன்னார்கள், the head is for not carrying water, it is for thinking. ஆனால் பெண்ணுடைய தலை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் தண்ணீரை சுமந்து வருவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ட்ராப் அவுட் ஃபார் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் என்று ஆப்பிரிக்கா நாடுகளிலே, கென்யா நாடுகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பூப்படைந்த பெண் குழந்தைகள் தன்னை தூய்மை செய்து கொள்வதற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காததாலே பள்ளி கல்வியை நிறுத்திய பெண்கள் இருக்கிறார்கள். ட்ராப் அவுட் ஃபார் அ ட்ராப் ஆஃப் வாட்டர். அப்போ தண்ணீர் கிடைத்த பெண்ணுடைய வாழ்க்கை, தண்ணீர் கிடைக்காத பெண்ணுடைய வாழ்க்கையை ஒப்பீடு, குழந்தை மகப்பேறு காலத்திலேருந்து ஒப்பீடு செய்யும் பொழுது, மகப்பேறாக இருக்கின்ற பொழுது தண்ணீர் கிடைக்கின்ற பெண்ணுக்கு உள்ள சுகாதாரம், உடல் நலம்,
அதே போல் ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த பெண் இழக்கின்ற விஷயங்கள், அவளுடைய படிப்பு, அவளுடைய பொருளாதாரம் எல்லாமே அடிபட்டு போகுது. அப்போ இந்த காலநிலை மாற்றத்தோடைய இம்பேக்ட் பெண்கள் மீது எவ்வாறு இருக்கிறது, குழந்தைகள் மீது எவ்வாறு இருக்கிறது, விவசாயத்தின் மீது எவ்வாறு இருக்கிறது? ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுகிறார்கள். இப்போ எந்த நேரத்தில் மழை வருதுன்னே கணிக்க முடியல. நான் தொடர்ந்து IMD கூட தொடர்பில் தான் இருக்கிறேன். எனக்கு இது குறித்து எனக்கு தனிப்பட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால சேட்டிலைட் வைக்கலாமா, ஆட்டோமேஷன் வைக்கலாமா என்றெல்லாம் துறை சார்ந்து பொறியாளர்கள் பேசும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, சேட்டிலைட் வச்சு RPM அதிகமாக வச்சா கூட கண்டுபிடிக்க முடியலை. திடீர்னு மழை வரும், திடீர்னு மழை வராது. 2019 மேக வெடிப்பு ஏற்பட்டு கான்ட்ருவாய்க்கால் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போ 5 உபகூட்டத்துக்கு நான் தான் உதவி பொறியாளராக இருந்தேன். இதையெல்லாம் நான் சும்மா எழுதிட்டு மட்டும் போல, நான் களப்பணியில் இருக்கிறேன். அன்றாடம் விவசாயிகளோடு அவர்கள் தண்ணீர் கிடைக்காத போது அவர்களுடைய வலி என்ன என்பது எனக்கு தெரியும். அப்படி இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் நெகிழி. அந்த நெகிழி தான் இந்த பாட்டில் எல்லாம். அது பச்சை கலர் போட்டிருக்காங்கல்ல, கிரீன் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு பச்சை. அதை தயாரிக்கிறான்ல அந்த ஸ்டிக்கரை, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ 2 நாளாக யாராவது டிவி பார்த்தீங்களான்னு தெரியல, நான் ஒரு கையேடு போட்டிருக்கேன். கிரீன் ஹைட்ரஜன் என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். ஒரு 30 ரூபா 40 ரூபா விலை மதிப்பு இருக்கும். அந்த கிரீன் ஹைட்ரஜன் இந்த காலநிலை மாற்றத்திற்காக காலநிலை மாற்றம் 2.0 என்று சென்ற ஆட்சியிலே மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலநிலை மாற்றத்திற்காக கூட்டம் நடத்தினார்கள், தொடர்ந்து நடத்தினார்கள். அப்பொழுது ஹெவி மெஷின் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லுவார்கள், எண்ணெய் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம கொடுக்குற அந்த எரி பொருள் ஃபியூவல் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடாக இருக்குது. அது வெளியில் வரும்போது கார்பன் தடம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் இங்கே ஒரு வண்டியை 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த புகை எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுமா? அது கூட போக 1 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கு நீங்கள் ஒரு 2 சக்கர வாகனத்தை, மாட்டு வண்டியை தவிர 2 சக்கர வாகனத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் அது வெளியிடும் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு துருவ பகுதிகளுக்கு செல்கிறது. ஒரு படத்தில் சொல்லுவார்ல, தகதகன்னு எம்ஜிஆர் மாதிரி இருந்ததுன்னு, அந்த மாதிரி இருந்த பனியெல்லாம் என்ன போல ஆயிடுச்சு, மேலே அந்த புகை படிஞ்சிருச்சு. அப்போ அந்த பனி தகதகன்னு இருந்தபோது, வெள்ளவெள்ளேன்னு இருந்தபோது சூரிய ஒளிகளை தக்க வைத்துக் கொள்ளாமல் திருப்பி அனுப்பிவிட்டது. ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மேலே படிஞ்ச உடனே அந்த சூரிய ஒளியை தக்க வைக்கும் பொழுது அந்த பனி மலைகள் எல்லாம் உருக ஆரம்பித்தது. அதனால் கடல் மட்டம் உயர்ந்தது. ஏப்போ கடல் மட்டம் உயர்ந்தால் நல்லது தானே, தண்ணி கிடைக்கும், ஆற்றுல வருமல்ல, வெள்ளம் வந்தால் நல்லது தானே. ஆனால் ஆற்றங்கரை ஓரம் தான் 60% மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உப்பு தண்ணி உள்ளே வந்துடும். நல்லாசிரியர் விருது அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணி உள்ளே வந்துடும். சரி, இப்போ இவ்வளோ பேசணும். அப்போ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனையும் இல்லையா என்றால், சற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு புயல் வந்தது தெரியுமா? இல்லை, இப்போ அடுத்தடுத்து புயல் வந்துட்டே இருந்துச்சு. 3 புயல். முதல்ல புயலை பற்றி தெரிஞ்சுக்கங்க. புயலில் ஒரு சுழல் வரும், கீழேருந்து தண்ணி மேலே ஆவியாகி போகும், மேலேருந்து காற்று அழுத்தும், ரெண்டும் அழுத்தும் போது அங்கே ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். உடனே நம்ம அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தாழ்வழுத்த காற்று மண்டலம் உருவாகி இருக்கிறது, உங்களுக்கு மழை வரும்னு சொல்லுவாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது அப்படியே ஒரு மோடம் போட்டுட்டு மழை வர மாதிரி இருக்கும். ஆனால் அது டீப் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நிலை வரும்பொழுது மழை கொட்டி தீர்க்கும். கரையை கடக்கும் பொழுது அதிகமான காற்று வீசி அந்த புயல் கரையை கடந்துடும். ஒரு புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம்தான் இன்னொரு புயல் கடலிலே உருவாகும் என்பது வரலாறு. IMD ரிப்போர்ட் அதான் சொல்லுது. இத்தனை ஆண்டுகள் IMD ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. ஆனால் இந்த முறை ஒரே நேரத்தில் 3 புயல் வங்காள விரிகுடாவிலே சென்னையில் உருவாகிருந்துச்சு. எல்லாம் போட்டு மண்டை வச்சுக்கிறோம்.
நாங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் ஆளுங்க, எங்களுக்கு மழை தண்ணி வரணுமில்ல, எங்கள் பிரச்சனை எங்களுக்கு. ஐஎம்டிக்காரனை போட்டு சுரண்டி அவன் எப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லையா? நம்ம ஆளுங்களுக்கு எப்போதுமே இந்த பழைய லெட்டர் பார்த்தா எழுதுவான், ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் பிரதர்ஸ் மேரேஜ்னு எழுதுவான். ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்ற லெட்டர் பார்த்து காப்பி அடித்து ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் பிரதர்ஸ் மேரேஜ்னு எழுதுகிற ஆட்கள். அதனால் பழைய ரெக்கார்டு ஏதாவது இருக்கா எடுத்து போடணும். அந்த பழைய ரெக்கார்டில் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி நடக்கவே இல்லை. இதற்கு காரணம் யார்? சரி, 3 புயல் உருவாச்சுல்ல, அதில் ஒரு புயல் பாஸ்போர்ட்டு வீசா எதுவுமே இல்லாமல் அடுத்த நாடு போயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இலங்கை, இந்தோனேஷியா அந்த சைடு பூரா அடிச்சு நகர்த்து. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம். சரிம்மா, கொண்டு போய் குப்பையை கொட்டிட்டான், நான் செல்லை கொண்டு போய் போட்டுட்டேன், எல்லாம் ரைட்டு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஒன்றும் பண்ணணும்ல. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். இது தொடர்ந்து 2 மாதமாக நிறைய மீட்டிங் பேசிகிட்டே இருக்கிறதுனால அங்கங்கே தண்ணி குடித்து கொஞ்சம் தொண்டை இதுவாயிடுச்சு. அதை தயவு செய்து, நான் இளைஞர்களை எல்லாம் கூப்பிட மாட்டேன், தயவு செய்து இந்த பூமியை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிற என் வயது ஒத்த சக தோழிகளும் தோழர்களும் இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள், நல்ல நாள் எது வந்தாலும் முதல்ல ஒரு செடியை நடுங்க, அதை மரமாக வளங்க. செடியை காக்கா போகிற போக்கில் கக்கா போட்டு வளர்த்துரும். நம்ம ஆளு தான் 100 பேரை கூப்பிட்டு ரோடெல்லாம் அடைச்சி செடி நடுவோம். ஆனால் அதை மரமாக ஆக்குவோமான்னு கேட்டால் மரம் ஆக்குறது. ஸோ செடி நடுறத தலையாய கடுமையாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக, எங்கேயாவது திருமண விழாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு புடவையை, ஒரே ஒரு வேட்டியை உங்களோட வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்காதீங்க. வாஷிங் மிஷின் ஃபுல் லோட் ஆனோன்னா துவைங்க, சரிங்களா? அடுத்ததாக, உணவை வீண் செய்யாதீர்கள். இன்னைக்கு த்ரிஷா என்ன பண்ணியிருக்காங்க போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் தினசரி பொங்கல், வடை, டீ, காஃபியெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது அயல் நாடுகளுக்கு என்று நமக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அதன் வழியாக மழைநீர் போகிறது. இந்த கோவை மாவட்டத்தில் கொக்கோ போடுகின்றோம், வேறு வேறு பயிர்கள் மூலமாக நம் மழைநீர் போகின்றது. அப்போ நீங்கள் உணவை வீண் செய்தால், 1 கிலோ சிக்கன் உங்கள் பிளேட்டுக்கு சாப்பிட வரணும்னா 3000 லிட்டர் தண்ணி வேணும். நீங்கள் ஒரு ஆப்பிளை தூக்கி போட்டிங்கன்னா 70 லிட்டர் தண்ணி போயிடுது. இப்போ இதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு காலநிலை மாற்றம் வருது. இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதை பற்றி பேச சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது, பேசிக்கிட்டே இருப்போம். ஃபுட் மைல்ஸ், ஃபுட்டு FOOD, ஃபுட்டு மைல்ஸ் என்ற ஒரு வார்த்தை உங்கள் யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஃபுட் மைல்ஸ். இன்னிலேருந்து நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் இப்போ ஆபத்து வருது. பாப்பாலாம் நூடுல்ஸ் நானும் சாப்பிடுவேன், வெளில சொல்ல மாட்டேன். அது என்ன? ஃபுட் மைல்ஸ் என்றால் என்னவென்றால், உங்களுக்கு இப்போ நம்ம சீசன் பழம் என்ன, நம்ம ஊரில் இப்போ உள்ள பழம் என்ன இந்த சீசனுக்கு? மாம்பழம், நவாப்பழம் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனல் ஃபுட்டு சாப்பிடாம வருஷம் 365 நாளும் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் எல்லா உணவுப் பொருட்களும் கிடைக்கிறது இல்லையா? அது எப்படி கிடைக்குது? அதனால இப்போ என்ன பிரச்சனை? மாசா 365 நாளும் கிடைக்கும். மாம்பழம் எங்கே விளையுது? அதுக்கு கெமிக்கல். அதுபோக லேண்ட் யூஸ். ஒரே பயிரை நீங்கள் திரும்ப திரும்ப போடும்போது மண்ணோட வளம் கெட்டுடும். இந்த ஒரு சில விஷயங்களோட முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக, இந்த ஃபுட் மைல்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பழைய சோறு சாப்பிட்னா யாராவது சாப்பிட்றாங்களா? ஏதோ ஒருத்தங்க 2 பேர் சாப்பிடுவோம். எல்லாம் சொல்கிறாங்க பூரா வயசான ஆளுங்க, யூத்து.
அதுக்கப்புறமும் தைரியமாக கை தூக்குறாரு. அப்போ அந்த பழைய சாதத்தை நம்ம சாப்பிடல, ஆனால் இவன் சாப்பிட்றது பூரா பழசு. இந்த பாக்கெட்டில் வருதுல நூடுல்ஸு, அது என்னைக்கு பேக் பண்ணது? அந்த டப்பாவில் என்னமோ குடிக்கிறதுக்கு கொடுக்குறான் நெட்டுன்னு, அது எதுவும் பேர் சொல்கிறான். அந்த அட்டை டப்பாவில் கொடுப்பாங்க, உள்ளே பூச்சி இருக்கா என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த ஃப்ரூட்டி போனது வந்ததெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது எத்தனை நாளாக பேக் பண்ணியிருப்போம். நம்ம ஆளுங்க பின்னாடி டேட்டை வேறு எடுத்து பார்ப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் என்னமோ அதில் போட்டிருக்கிறதுலாம் உண்மை மாதிரி இவங்க நம்பி கரெக்டாக சொல்கிற மாதிரியும் எக்ஸ்பைரி டேட்டில். அப்போது என்றைக்கோ எந்த காலத்துலேயோ எந்த நாட்டிலையோ பேக் பண்ண சாப்பாடை வந்து பழைய சாப்பாடை இன்றைக்கி புது சாப்பாடுன்னு சாப்பிட்றீங்க. இந்த KFCல சிக்கன் பாப்கார்ன் அது எங்கேருந்து வருதுன்னா, வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிற கோழிக்கறி அங்கே போய் சேரத்துக்கு ஒரு 2 மாதம் ஆகி அவன் குவாலிட்டி செக் பண்ணி இதெல்லாம் குவாலிட்டி சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறத பொரிச்சா திரியாக வரும் ஃபைபர். அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். அந்த உணவுகளை லாரிகளில் கண்டெய்னர்களில் இங்கே பொள்ளாச்சிக்கு கொண்டு வரதற்கு ஆகின்ற கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ வெளியாகிறது என்று கணக்கெடுத்தால் அதுதான் நம்பர் 1ங்கிறாங்க. அதுதான் ஃபுட் மைல்ஸ். நான் எங்கள் வீட்டிலங்க நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஷிம்லாவிலேருந்து ஆப்பிள் கொண்டோம். இங்கே இருக்கிற பொள்ளாச்சியில் இருக்கிறத சாப்பிடு. அதுதான் சொல்லுவாங்க லோக்கல் சீசனல் ஃபுட்ஸ். அதை சாப்பிடும் பொழுது நீங்கள் காலநிலை மாற்றத்தை மட்டும் சரி செய்யவில்லை, உங்கள் உடல் நலத்தையும் பேணுகிறீர்கள், உள்ளூரில் இருக்கிற விவசாயிக்கு உதவி செய்கிறீங்க, உள்ளூரில் மண் வளத்தை பாதுகாக்கிறீங்க. குளோபல் லோக்கலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் புரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனீங்கன்னா ஒரு வடை எவ்வளோன்னு கேட்டேன். எனக்கு உளுந்து வடை பிடிக்கும், நான் தஞ்சாவூர் ஆள். உளுந்து வடை எவ்வளோ கேட்டேன், 40 ரூபாண்ணா. அடே உளுந்தே வாங்கி மாவே சுட்டு வடையை சுட்டுலாம் போல. அப்புறம் என் பிள்ளைல நீ இன்னும் எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு போயிட்டு என்னமோ அந்த காஃபி ப்ரௌனி லொட்டு லொஸ்க்கெலாம் வாங்கினாங்க. அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதலில் நூடுல்ஸை உங்களுக்கு வெளியிட்டாங்க. அந்த நூடுல்ஸை செல்லலை, இங்கே வந்து விற்பனை ஆகலை. அப்புறம் என்னடான்னு சொல்லி மார்க்கெட்டிங்கில் டெஸ்ட் பண்ணும் பொழுது இவனுக்கு மசாலா வேறவா இருக்குது, இந்த இந்தியாக்கார மசாலா பூரா வேறவா இருக்குடான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மசாலாவை ரெடி பண்ணி அதுலேயும் ஒரு பாக்கெட் வைப்பான். நீங்கள் எந்த பாக்கெட் போட்டாலும் அந்த டேஸ்ட் வராது. அதை வச்சு நூடுல்ஸ் கொடுத்தாங்க. நான் ஏயா இருந்தப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது போகும்போது உடுமலைக்கு அவருக்கு வரைக்கும் பஸ்ஸு கிடையாதுங்க, ஏதோ வண்டியில் ஏறி அவர் வரணும். அந்த ஐயா சொன்னார், அம்மணி நூடுல்ஸ் ருசியாக இருக்கும் அப்படின்னு. நான் கேட்டேன் எப்படிங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒரு ஊருக்கு பஸ்ஸு போகாத ஊருக்கு நூடுல்ஸ் போயிருக்குங்க. இது கார்பரேட் உங்கள் மீது செய்கின்ற போர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலெல்லாம் நமக்கு காலநிலை மாற்றம் வருது. நீங்கள் எங்கேயோ விளையிற ஒரு பழத்தை வாங்கி வச்சுட்டு பெருமை பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறைமுகமாக காலநிலை மாற்றத்தை ஆதரிக்கிறீர்கள். நான் எப்போதுமே கல்யாண வீட்டுக்கு கூட பருத்தி ஆடை உடுத்திக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி போட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் மிக்ஸ்டு. ஆனால் அந்த பருத்தி ஆடை தயாரிக்கிறதுக்கு 1000 லிட்டர் வந்து தேவைப்படுதுன்னு சொன்ன உடனேயே நான் மாறிக்கிட்டேன். இந்த ஜீன்ஸ் தயாரிக்கிறதுக்கு 10,000 லிட்டர் தேவைப்படுது. இந்த கார் தயாரிக்க 4 வீல் இருக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 2 வீலருக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதெல்லாம் இருக்கட்டும். அதையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதனால் கெடுகின்ற நீர்நிலைகள், அதனால் ஏற்படுகின்ற நீர்நிலைகளுடைய பாதிப்பு, இதெல்லாம் காலநிலை மாற்றத்துக்கு காரணம். நீங்கள் மீனை இன்றைக்கி வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் ஐயா இருக்காங்க, சட்டசபை உறுப்பினர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் தொடர்பாக பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெவி மெஷின்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரீஸுக்கு கிரீன் கரண்டை பயன்படுத்தி கிரீன் ஹைட்ரஜனை கொடுத்தால் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்களை வெளியிடாமல் தடுக்கலாம் என்பதற்காக தண்ணீரிலே H2O ஹெச்சை பிரிக்கிறாங்க. அந்த ஹெச்சை பிரிக்கிறதுக்கு தண்ணீரிலிருந்து இருக்கும் கரண்ட்டை பயன்படுத்தினா அது பேர் கிரீன் கரண்ட். அதுலேருந்து தயாரிக்கிற ஹைட்ரஜன் கிரீன் ஹைட்ரஜன். ஆனால் தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனை பிரிச்சுட்டிங்கன்னா தண்ணீர் வந்து காரத்தன்மை அதிகமாகிவிடும். அதை குறித்து ஒரு கையேடு போட்டிருக்கிறேன். என்னை பயமுறுத்தினாங்க, இதெல்லாம் நீ எழுதக்கூடாது அப்படின்னாங்க. இதெல்லாம் எழுதலைன்னா அப்புறம் எதுக்கு நான் படிச்சுட்டீங்க, அரசியல் உத்தியோகத்தில் இருக்கணும். பாரதியார் என்ன சொல்றாரு, படித்தவன் எப்படி போவான், ஐயோன்னு போவாங்கிறாரு.
படித்தவன் அறிவுள்ளவன் இந்த சமூகத்துக்கு நீ நல்லதை சொல்லலைன்னா ஐயோ என்று போவான் என்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, தயவு செய்து உங்கள் வீடுகளிலே செடிகளை நடுவதை ஒரு தலையாய கடமையாக கொள்ளுங்கள். அங்கே நம்மளுடைய நல்லாசிரியர் விருது பெற்ற பாலமுருகன் சார் வந்திருக்கிறாங்க, அம்சப்பிரியா அண்ணன் இருக்கிறாங்க, சோலைமாயவன் சார் இருக்காங்க. இவங்கெல்லாம் தொடர்ந்து சூழலில் சார்ந்த நிகழ்ச்சிகளே அவங்க பள்ளிக்கூடத்தில் நடத்திட்டு இருக்காங்க. புன்னகைப்பூ ஜெயக்குமார் சார் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஆசிரியர்கள். இவர்களெல்லாம் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, துணிகளை நிறைய நரமணத்துக்கு அப்புறம் வாஷிங் மிஷின் போடுங்க. பழங்களை மற்றவையில கழுவுற தண்ணியை இது தோட்டத்துக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. தோட்டத்துக்கு சாயங்கால நேரத்தில் தண்ணியை விடுங்க. உணவை வீண் செய்யாதீர்கள். எங்கு சென்றாலும் ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்லுங்கள். அதில் ஒன்றும் தரக்குறைவில்லை. அதுதான் நீ அறிவாளி என்பதற்கான அடையாளம். நெகிழி புட்டியை கையில் வைத்துக் கொள்வது மேன்மை அன்று. சரியா? இதையெல்லாம் நம்ம பின்பற்றணும். இன்னும் பல்வேறு செய்திகள் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இது சும்மா ஒரு சாம்பிள். இது ஒரு சாம்பிள். இதை வைத்து பக்கம் பக்கமாக புத்தகம் எழுதலாம். அவ்வளவு செய்திகள் இன்றைக்கி இருக்குது. அதனால் ஏற்படுகின்ற உடல் நல கோளாறுகள். இன்றைக்கி நானும் மஞ்சுளா அக்காவும் டாக்டர் அல்லி விஜயன் அவர்களை வேறொரு புத்தகம் சார்பாக சந்தித்து திரும்பும் பொழுது சொன்னாங்க, கேன்சர் பேஷண்ட் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு. நேற்று கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் என்ற பொழுது அவர் சொன்னார், மேடம் ஸ்பெஷலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது, 5000 ரூபாய் நீங்கள் இருப்பு வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கேன்சருக்காக ஒரு பாலிசியை வங்கியே எடுத்து தருகிறது. நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். அந்த நோய் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோங்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கி கேன்சர் இருக்குது. எப்படி வருதுன்னா, துஷ்யந்தன் கதை தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்கும்? டைம் ஆயிடுச்சு. துஷ்யந்தன் கதையில் உங்களுக்கு அந்த மீன் அந்த ரிங்கம்மா முழுங்கி கொண்டு வரும். அது மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் கடலுக்குள்ளே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கடத்துகின்ற உயிரினங்கள் அந்த கடல் உயிரிகளாக இருக்கிறது. அதனால் கடல் வளத்தையும் காட்டு வளத்தையும் காப்பாற்றி மினிமலிஸ்டிக்காக பயன்படுத்துங்கள். பொருட்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். அதிக பேராசை இல்லாமல் பயன்படுத்தினால் நம்ம காலநிலை மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கிறதுக்கான வழி வரும். இந்த தலைப்பில் இங்கே கம்பன் கழகத்தில் பேசுவதற்கு எனக்கு அழைப்பு விடுத்த அன்பு நண்பரும் கம்பன் கலைமன்றத்தின் தலைவருமான KM சண்முகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக, இந்த தலைப்பு கொஞ்சம் போரடிக்கிறக்கூடிய தலைப்பு, இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் என்னவென்றால், சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் முன்னால் இவ்வகை கருத்துக்களை நாங்கள் சொல்லுவது அவர்களுக்கு மேலும் நாளைக்கு ஏதாவது ஒரு சட்டம் இயற்றும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது செய்யும் பொழுது இது குறித்து அவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒரு அதிகாரம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த விஷயங்களை அறிவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வகையிலும், அவர் பொறியாளர் என்பதனால் கூடுதல் புரிதலோடு இதை கண்டிப்பாக செயல்படுத்துவார் என்றும் நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேண்டுகோளாகவும் இதை வைத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.